கைஸ், இப்போ நம்ம போயிட்டு இருக்க பிக்கப் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஏர்போர்ட்டுக்கு எங்கேருந்து போகிறோம்னா தாம்பரத்துல இருந்து நம்ம நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பாலம் மேலே ஏறாம கீழே லெஃப்ட் சைட்லேயே போயிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் பிக்கப் அப்படின்னாலே நம்மளுக்கு ஊபர்ல நம்ம டீ போர்டு வண்டி தான் ஓட்டுறோம். டீ போர்டு வண்டிக்கு எப்பவுமே பிக்கப் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்ல பொறுத்த அளவுக்கு ஏரோ ஹப்னு சொல்லிட்டு இந்த ஒரு மால் இருக்கு. அந்த மாலோட செகண்ட் ஃப்ளோர் பார்க்கிங்ல தான் வந்து ஊபர் பிக்கப் பாயிண்ட் எப்பவுமே இங்க சென்னையில இருக்கும். பிரைவேட் வெஹிக்கிள் வேணா ஒரு அந்த இது வழியா அரைவலுக்கே போகலாம். பட் இங்க டீ போர்டு வண்டி அரைவலுக்கு போக முடியாது. ஏன்னா நிறைய டிராஃபிக் ஆகும். அப்படிங்கறனால கண்டிப்பா டீ போர்டு வண்டி போக முடியாது. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பாஸ் கொடுப்பாங்க. நான் அந்த பாஸ் வாங்கியிருக்கேன். சில பேருக்கு வந்து அப்படியே அவங்களோட அந்த ஃபாஸ்ட்ராக்லயே இருந்து எடுத்துப்பாங்க. ஃபாஸ்ட்ராக்ல பேலன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தனியா பாஸ் கொடுப்பாங்க. பாஸ் கொடுத்து பாஸ் வாங்கிட்டு நம்ம இப்போ என்னன்னா நம்ம ஓன் போர்டு வண்டி வச்சிருந்தோம்னா இப்போ நேரா இந்த வழியா போயிடலாம். ஸ்ட்ரைட்டா போனோம்னா நேரா அரைவல்ல போய் பிக்கப் பண்ணலாம். பட் இந்த வழியா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டாக்ஸி இஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதனால நம்ம இப்போ நேரா அதோ ஏரோ ஹப்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. அந்த ஏரோ ஹப்ல செகண்ட் ஃப்ளோர்ல தான் பார்க்கிங், அதாவது பிக்கப் பாயிண்ட். இந்த ஊபருக்கு சரி, ஓலா சரி, ரேபிடோ எல்லாத்துக்குமே அங்கதான் பிக்கப் பாயிண்ட். அங்கிருந்து நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ண போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேரா கிண்டி வழியா அந்த சைட்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு கஸ்டமர் பாத்தீங்கன்னா E11 அப்படிங்கிற பில்லர் கிட்ட இருக்கான்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. அந்த E11 அப்படிங்கிற பில்லர் தான் நம்ம போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள ஏரோ ஹப் அந்த மாலுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகி பார்க்கிங் போனோம். இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். உள்ள போயிட்டோம். இதுல நம்ம செகண்ட் ஃப்ளோர் தான் வந்து ஊபர் பிக்கப் பாயிண்ட். நம்மளுக்கு போலாம். நான் ரைட் சைட்ல போய்க்கிறேன். உங்களுக்கு உங்களோட இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு பில்லர்லயும் பில்லர் நம்பர் எழுதியிருக்கும். அந்த பில்லர் நம்பர் தான் நம்ம கேட்டு போவோம். இப்போ பில்லர் நம்பர் E11ல தான் நம்ம கஸ்டமர் இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பில்லருக்கு போகலாம். நம்மளுக்கு D10 வந்துருச்சு, D11 வந்துருச்சு. அடுத்த ரைட் சைடில் தான் E11க்கு நம்ம போயிட்டோம். நம்ம கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவோம். சார் 0232. இப்போ நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கீழே போயிட்டு இருக்கோம். கீழே எக்ஸிட் போனோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஊபர் செக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த செக்கிங் பாயிண்ட்ல வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊபர்ல தான் பிக்கப் எடுக்கிறோமா இல்லை தனியாக வேற ஏதாவது பிக்கப் எடுத்துக்கிறோமா. ஏன்னா மேலே ஊபர் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா செக்கிங்ஸ், அதாவது இந்த பார்க்கிங்க்கு தனியாக அமௌண்ட் கட்டணும். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா 45 rupees அந்த மாதிரி. இப்போ நம்ம பிக்கப் எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த அமௌண்ட் நம்ம கட்ட தேவையில்லை, ஊபரே கட்டிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஊபர் ஆர்டர் தான் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆப்பில் பார்ப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பார்க்கிங் அமௌண்ட் அவங்களே பே பண்ணிடுவாங்க. ஒரு கார்டை வச்சு அவங்களே இது பண்ணுவாங்க. கார்டு வச்சிருப்பாரு பாருங்க. அந்த கார்டு வச்சாருன்னா அது நம்மளுக்கு ஃப்ரீயாக போயிடலாம். ஆனால் இது ஃப்ரீயாக போகிறது எப்படின்னா ஊபர் இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகிறோம். பார்க்கிங்க்கான சார்ஜஸ் எல்லாமே பே பண்ணியாச்சு. அது ஊபர்லேருந்தே பே பண்ணிடுவாங்க. இது எப்போ பே பண்ணுவாங்கன்னா நம்ம எப்போ இங்கே ஏர்போர்ட்லேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வெளியே போகிறோம் அப்போ தான் பே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு ஆர்டர் எல்லாமே ஏர்போர்ட் வந்தோம்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா நிறையா வண்டி இங்கே ஏர்போர்ட்டில் வெயிட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஊபர் டைமண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஆர்டர் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்மளுக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்களுக்கு இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊபர் டைமண்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது. இப்போ
இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து வெளியே போக போகிறோம். இந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் சைட்லேருந்து வரைக்கும் ட்ராப் போகிறோம். Charlie, I'm gonna get ya. You know I'm gonna get ya. You know I'll even let you take my time up to low. Aja na si baby kare, ameri aja kari na diya. Ameri yakki si yare, amore nakki eri ka. Wadi na chamak chalo. Guys, இப்பதான் ஒரு கஸ்டமரை டிராப் பண்ணி முடிச்சோம். ஏர்போர்ட்ல இருந்து கரெக்டா இந்த எக்மோர்ல இங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் கொண்டு வந்து விட்டுருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 335 ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த ஊபர்ல இருந்து. இந்த ரேட் உங்களுக்கு கரெக்ட் தானா அப்படிங்கிறத நீங்க யாராவது டிரைவரா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ்.